காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள நவ்காம் காவல் நிலைய வளாகத்தில் தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட வெடிபொருள் வெடித்து 7 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்த அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதியில் என்ன சூழல் நிலவுகிறது? முழு தகவலை சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு பலத்த சத்தத்துடன் வெடிமருந்து வெடித்தது. இந்த டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் மற்றும் ஃபரிதாபாத்தில் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்ததில் இந்த நவ்காம் காவல்துறையினருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. குறிப்பாக ஃபரிதாபாத் கடந்த வாரம் கைப்பற்றப்பட்ட 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் இந்த காவல் நிலையத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று இந்த அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருட்களை தடயவியல் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்த போது தவறுதலாக அந்த வெடிமருந்து வெடித்து ஒரு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் தற்போது வரை 7 to 8 பேர் உயிரிழந்திருப்பதோடு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதி முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல் நிலையமும் காவல் நிலையத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதியும் பலத்த சேதம் அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் தற்போது காவல்துறையினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னால் வேறு ஏதேனும் சதி பின்னணி இருக்கிறதா என்ற கோணத்திலும் கூட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது வரை இது ஒரு தற்செயல் விபத்து என்று சொல்லப்பட்டிருந்தாலும் வேறு ஏதேனும் சதி பின்னணி இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினர் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றனர். பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்புகளும் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக அந்த பகுதியிலே ஜம்மு காஷ்மீரினுடைய டிஜிபி நளின் பிரபாத் அந்த முழுவதுமாக ஆய்வு செய்து சம்பவம் குறித்த தகவலை கேட்டு பெற்று அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.